நீங்கள் பிழைப்பதற்காக எத்துணை மொழிகளை வேண்டுமானாலும் படியுங்கள். தயவு செய்து நீங்கள் வாழ்வதற்காக தாய் தமிழ் மொழியை படித்தே ஆக வேண்டும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒரு நாள் கூட படிக்காம இருக்காத. உலக நீதி. இளமையில் கல் ஆத்திச்சூடி சின்ன வயசுல படிச்சிரு. கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாளடியார். என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவை இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு வள்ளுவன். கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை வள்ளுவன். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒரு பிறவியில நீ படிக்கிற படிப்பு 7 பிறவிக்கு உனக்கு தொடர்ந்து உதவி செய்யும் சொல்றது வள்ளுவர். என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகும் கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி. எத்தனை கோடி நீ வச்சிருந்தாலும் அதெல்லாம் விட பெரிய சொத்து கல்விடான்ட்டார். இதெல்லாம் விட ஒருபடி மேல போய் அதிவீர ராமபாண்டிய மன்னன் நருந்தொகையில ஒரு அரசன் சொல்றான், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படிடான்ட்டான். ஏன் அப்படி சொன்னாரு? யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம்தான், வேறு காரணம் இல்லை.